QDK எடுத்து அந்த 1 crore செம்ம ஸ்டீலு. மத்த டீம்ஸ் எல்லாம் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க டெஃபினட்டா தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இதுதான் தேவை, கொஞ்சம் விலையை ஏத்தி விட்டு இருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஒண்ணு இல்ல 1.1 1.2 போயிருந்தாலே அவங்க வந்து சரி ஓகே நம்ம பேரிஸ்டோ போவோமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதை வந்து எந்த டீமும் பண்ணல பாலனா. இந்த டீமோட பாத்தீங்கன்னா காம்பினேஷன் 2020 இவங்களோட வின்னிங் காம்பினேஷன் அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் QT உள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பும்புரா, அது நமக்கு தெரியும், பும்புரா, ஹர்திக், கீழே பாத்தீங்கன்னா மயக் மார்க்கண்டே எல்லாருமே வந்தாச்சு. பொலாட்டை தவிர எல்லாருமே வந்தாச்சு. அந்த 2020 6வது டைட்டில் லோடிங்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீமோட வீக்னஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வீக்னஸ்ங்கிறது என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபினிஷிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த டைம் ஷர்துல் தாக்கர் ஒரு டீசெண்டா பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, மிச்சல் சாண்டருமே கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு 2 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அவர் அந்த அந்த ஒரு கன்சர்ன்லாம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா, ஸோ டெஃபினட்டாக இந்த டீம் வந்து ஒரு நல்லா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள்ட்ட வந்து ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது என்னன்னா, கெமரான் கிரீனுக்கே வந்து வச்சிருக்க 2 கோடி இருந்தாலும் அவங்க வந்து பிட்டு தூக்குனாங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவரால் டீமே நல்லா வந்து இருக்கு அவங்களுக்கு. 6th கப் லோடிங்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டைம் பிளே ஆஃப் போறதுக்கு அதிக சான்சஸும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து ஜெல்லா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர்.